6ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பாடம் 3 பயிற்சி 3.1 இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட் ஒன் ரூபாய் 3க்கும் ரூபாய் 5க்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னா இதை நம்ம விகிதத்தில் போட்டு எழுதுகிறோம் 3:5. செகண்டு 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மீட்டர் சென்டிமீட்டர் மாற்றுறதுக்கு 100ஆல் பெருக்கிறோம். சரி, 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா 300 200 வந்துடும். அப்போ 2 0 அடி கொடுத்துட்டோம் 3:2. மூணாவது 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிலோமீட்டர் மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 1000ஆல் பெருக்கிறோம். 1000ஆல் பெருக்கணும் அப்படின்னா 5000 கிடைக்கும். 5000/400. இந்த 2 0 அடி கொடுத்துரும். 2000 அடி எடுத்தோன்னா 2 4 இது அடி கொடுத்தோன்னா 25. அப்போ இதனுடைய ஆன்சர் 25:2. நாலாவது 75 பைசாவுக்கும் ரூபாய் 2க்கும் உள்ள விகிதம். சரியா, இப்போ 75 பைசாவுக்கும் ரூபாய் 2க்கும் உள்ள விகிதம். இப்போ ரூபாயை நம்ம பைசாவை மாற்றுறோம். ரூபாயை பைசாவை மாற்றணும் அப்படின்னா 200 வருமா? ரூபாயை பைசாவை மாற்றினோன்னா 200 பைசா. அப்போ 75/200ன்னு கிடைக்கும். இதை இப்போ நம்ம 25ஆம் வாய்ப்பாடுக்கு நம்ம அடி கொடுத்தோம் அப்படின்னா 3 25 75 8 25 200. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னென்னா 3:8. செகண்டு கீழ்காணும் கூற்றுகள் சரியா தவறா என கூறுக. ஃபஸ்ட்டு ஒன்று 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம் 13:10 அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது சரியா தவறான்னு கேட்டிருக்கிறாங்க. 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம். இப்போ இந்த மீட்டர் சென்டிமீட்டரை மாற்றோம்னா என்ன வரும்னா 100 வரும். சரி, அப்போது 130/100 0 அடி கொடுத்தோம். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன 13:10 தான். கரெக்டாக தான் தந்திருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் சரி. விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு 1ஆக இருக்காது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. விகிதத்தில் ஏதேனும் ஒரு உறுப்பு 1ஆ இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ஆனால் 1ஆட்டு கட்டாயம் இருக்கும். அப்போ அதனுடைய ஆன்சர் என்னென்னா தவறு. மூணாவது கீழ்காணும் விகிதங்களுக்கு எளிய வடிவம் காண்க. 3ல் ஃபஸ்ட்டு 15:20. சரி, இதனுடைய எளிய வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15/20 இப்படி எழுதிக்கணும். இதை நம்ம ஏதாவது காமனான வாய்ப்பாடில் சொல்லி அடி கொடுக்கணும். 5 வாய்ப்பாடுக்கு அடி கொடுக்கலாமா? இல்லைன்னு இதை 5ஆல் வகுத்து போடுங்க. 5ஆல் வகுத்தா 3 5 15 4 5 20. அப்போ இதனுடைய ஆன்சரு 3:4. அடுத்த செகண்டு 32:24. 32/24. இது ரெண்டும் காமனாக எந்த வாய்ப்பாடு வகுக்கலாம்? 8ஆம் வாய்ப்பாடு வகுக்கலாமா? 8ஆம் வாய்ப்பாடு வகுத்தோம் அப்படின்னா 4/3. அப்போ இதனுடைய ஆன்சர் 4:3. 7:15. இது ஏதாவது காமனான வாய்ப்பாட்டுக்கு அடி கொடுக்க முடியுமான்னு பார்த்தா நம்மளுக்கு இது வகுக்க முடியாது. சரியா, அப்போ இதனுடைய ஆன்சர் என்னென்னா 7:15 தான். அடுத்த நாலாவது 12:27. 12/27 இதை எந்த வாய்ப்பாடு நம்மளுக்கு பொதுவாக வகுக்கலாம் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாடுக்கு வகுக்கலாம். 12 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 4/27 3ஆல் வகுத்தா 9. அப்போ இதுக்கு ஆன்சர் 4:9. 5 75:100. 75 100ஆல் வகுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பொதுவான வாய்ப்பாட்டில் எந்த வாய்ப்பாட்டுக்கு இதை நம்ம வகுக்கலாம் அப்படின்னா 25ஆம் வாய்ப்பாடு வகுக்கலாமா? 75 25ஆல் வகுத்தோம் அப்படின்னா 3. 100 25ஆல் வகுத்தா 4. அப்போ இதனுடைய ஆன்சர் 3:4. நாலாவது கணக்கு. அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள் எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறான். இப்போ ரெண்டுக்கும் இடையே உள்ள தொலைவை விகிதத்தில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா, கண்டுபிடிக்கலாமா?
ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ண போதும். நம்ம விகிதம் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அகிலன் நடந்த தொலைவு = 10 கிலோமீட்டர். செல்வி நடந்த தொலைவு = 6 கிலோமீட்டர். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். 10/6 இது ரெண்டு எந்த வாய்ப்பாடில் காமனாக வகுக்கலாம்? 2 வாய்ப்பாடில் வகுக்கலாமா? அப்போ 10 2ஆல் வகுத்தா 5, 6 2ஆல் வகுத்தா 3. இப்போ 5:3. இதுதான் அவங்க ரெண்டரும் கடந்த தொலைவுக்கான விகிதம் 5:3. அடுத்தது 5வது கணக்கு. ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் ₹5. மேலும் ஒரு இருசக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் ₹15. மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகன நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே போல் நம்ம ரெண்டுத்தையும் வகுத்தா போதும். மிதிவண்டி நிறுத்த கட்டணம் ₹5. இருசக்கர வாகன நிறுத்த கட்டணம் ₹15. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். 5/15 ரெண்டு எந்த வாய்ப்பாடு காமனாக வகுக்கலாம்? 5 வாய்ப்பாடு காமனாக வகுக்கலாமா? அப்போ 5 5ஆல் வகுத்தா 1, 15 5ஆல் வகுத்தா 3. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னென்னா 1:3. அடுத்தது 6வது. ஓர் வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் 30 பேர் மாணவர்களெனில் ஃபஸ்ட்டு 1 மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையுள்ள விகிதம் காண்க. சரியா? அடுத்தது இதில் மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு வகுப்பில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் அப்படின்னா 50. அதில் மாணவர்கள் 30. அப்போ மாணவிகள் எத்தனை பேராக இருக்கும்? 20 இருக்கும். சரி, இப்போ ஒவ்வொன்றா நம்ம கேட்டிருக்கதை கண்டுபிடிக்கலாம். மொத்த மாணாக்கர்கள் = 50. அதில் மாணவர்கள் எவ்வளோனா 30. மாணவியர் மாணவிகள் 50 - 30 = 20. சரி, இப்போ நம்ம முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு 1 மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும். இப்போ மாணவர்களின் எண்ணிக்கை பை மாணவிகளின் எண்ணிக்கை. சரி, மாணவிகளின் எண்ணிக்கை மாணவர்களின் எண்ணிக்கை 30, மாணவிகளின் எண்ணிக்கை 20. இதை அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா 3:2. அடுத்தது செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மாணவிகளின் எண்ணிக்கை டிவைடட் பை மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை. மாணவிகள் மொத்தம் எத்தனை பேர்? 20. மொத்த மாணாக்கர்கள் 50. கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா
ஆன்சரு 2:5. அடுத்தது 3வது என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கும் இடையுள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ மாணவர்களின் எண்ணிக்கை பை மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை. ஈக்குவல் டு மாணவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 30. மொத்த மாணவர்கள் எவ்வளோ? 50. அப்போ கேன்சல் பண்ணிட்டோன்னா 3:5. அவ்வளோதான் 6வது கணக்கு. இனி அடுத்தது புறவெய வினாக்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று, ரூபாய் 1க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம். 1 ரூபாவை பைசாவை மாற்றணும்னா 100. 100/20. 0 0 2 2 2 10. அப்போ என்ன வரும்? 5:1. இங்கே 1 ஆயிருமா? 5:1. ஆன்சர் வந்து நெடில் இ. 1 லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? 1 லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும். 1 லிட்டருக்கும் 1 லிட்டருனா 1000 மில்லி லிட்டர். சரி, அப்போ 1000/50 அடி கொடுக்குறோம். 0 0 1 5 5 20. அப்போ 20:1. இதுதான் ஆன்சர். 9, ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டரின் நீளத்திற்கு அகலத்திற்கு உள்ள விகிதம். மீட்டர் சென்டிமீட்டர் மாற்றணும்னா 100ஆல் பெருக்கணும். அப்போ 100:70. 0 0 கேன்சல் ஆச்சுன்னா 10:7. ரெண்டு ஆன்சர் 10:7. முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையேயுள்ள விகிதம் என்னென்னு? முக்கோணத்துக்கு 3, செவ்வகத்துக்கு 4. அப்போ 3:4 தான் அதுக்கான ஆன்சர். 3:4. 11, அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதத்தின் எளிய வடிவம். 50:10. இந்த 0 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 5:1. அவ்வளோதான். அந்த பயிற்சி முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.